வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இப்ப ரீசெண்டா வெளியான மா இன்டிக்கு பங்காரம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். தமிழ்ல எங்க வீட்டு தங்கம் அப்படின்ற பேர்ல இந்த படத்தை வெளியிட்டாங்க. சமந்தா தான் இந்த படத்துல லீடா பண்ணிருப்பாங்க. இந்த படம் 100 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். சமந்தாவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா அவரோட ஃபேமிலிக்கு இதுல பெருசா விருப்பம் கிடையாது. இப்ப அவரோட தங்கச்சிக்கு கல்யாணமா இருக்கும். அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போலாம், குடும்பத்தை சேர்ந்தவங்கள சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே புகுந்த வீட்டுக்கு வராங்க. அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஏற்கனவே இவங்களோட பாஸ்ட்ல சம்பந்தப்பட்ட ஒருத்தன் இந்த இடத்துக்கு வரான். இவங்களுக்கு தொல்லை தரான். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த குடும்பத்து கூட இவங்க நிம்மதியா வாழ்ந்தாங்களா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதை. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம சமந்தாவை தான் காட்டுறாங்க. இவங்களோட பேரு ஸ்வர்ணா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அனிருத் அப்படின்ற ஒருத்தரை திருமணம் செஞ்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. அப்பத்துல இருந்து பேரண்ட்ஸ் சரியா பேசுறது கிடையாது. காரணம், வீட்டுல வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா இவர் லவ் பண்ணி ஸ்வர்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, அதனால கோவத்துல இருக்காங்க. இப்ப இவரோட தங்கச்சி கல்யாண ஃபங்க்ஷன் நடக்க போகுது. எப்படியாவது பேரண்ட்ஸை சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இவங்க போயிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, எப்படியாவது பேரண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் பண்ணிருவேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இவர் டாக்டர் தானே, இவர்கிட்ட ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்கன்ற மாதிரி பஸ்ல இருக்க பேசஞ்சர்ஸை பார்த்து இவங்க சொல்றாங்க. இப்ப எல்லாருமே எனக்கு சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி இவரை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படி வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஏதோ போராட்டம் மாதிரி நடந்துட்டு இருக்கு. போராட்டம் கிடையாது, பந்த் மாதிரி அறிவிச்சு ஆளுங்க கெலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்றத நம்ம ஹீரோயினை உட்காந்து கவனிக்கிறாங்க. அது என்னன்னா, வேண்டிய ஒருத்தர் இறந்து போயிட்டாரு போல, அவருக்காக இந்த இடத்துல பந்த் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க போராட்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணா நான் தெரியாம கேக்குறேன், இந்த மாதிரி நீங்க பண்றது மூலியமா அவரோட ஆன்மா சாந்தி அடையுமான்னு கேட்கும்போது, கண்டிப்பா ஆன்மா சாந்தி அடையும்ன்ற மாதிரி சொல்றாரு. சரிண்ணே, இந்த பிளாக் எல்லாம் எப்படி ரெடி பண்ணீங்கன்னு கேட்கும்போது, இன்னைக்கு காலையில டெய்லர் கடையில தான் தச்சோன்ற மாதிரி சொல்றாரு. அதே சமயம் இப்ப இவருக்கு குடிக்கிறதுக்கு டீ எல்லாம் எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. ஏன்னா டீ கடை திறந்திருக்கு, அதே மாதிரி நீங்க தைக்கிறதுக்காக டெய்லர் கடையை திறந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படின்னா பந்த் ஆகும்? இறந்து போனவரை நீங்களே அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. இதை கேட்கிற அந்த ஆளுங்களுக்கு கோவம் வந்துருது. என்னமா வேணும்ட்டே எங்களை மடக்கி கெலாட்டா பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சண்டை போடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஒய்ஃபுக்கும் இந்த கேங்குக்கும் சண்டை ஏற்படுதுல, வேகமா இந்த இடத்துக்கு அனிருத் வந்துடுறாரு. அவ தெரியாம ஏதாவது பேசியிருப்பா, வேணான்ற மாதிரிலாம் தடுத்துட்டு இருக்காரு. அப்படி தடுத்துட்டு இருக்கும் போது அந்த கேங்ல இருக்க ஒருத்தரை தெரியாம தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த கேங்க கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப கூட்டத்துல இருக்க வேற ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, ஈரனிய அடிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்ன நம்மளே பாக்குறான்ற மாதிரி இவங்களுமே வேகமா ஹஸ்பண்டை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலா அனிருத்தோட தம்பி கூட்டு போற மாதிரி தான் பிளான் இருக்கும். என்ன தம்பியை காணோம், சரி நம்மளே நேரடியா வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி இவருமே ஒய்ஃபை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப தம்பி இருக்காருல, வாசல்ல வச்சே இவங்களை பாத்துடுறாரு. இந்த தம்பியோட பேரு சரத் அப்படின்றது. அண்ணன் வாங்க அப்படின்ற மாதிரிலாம் வெல்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவருக்கு அண்ணனுக்கு கல்யாணம் ஆனது, இவங்க தான் ஒய்ஃப்ன்றதெல்லாம் நல்லா தெரியும் போல. வாங்க நீ அப்படின்ற மாதிரி இவங்களையும் கூப்பிடுறாரு. அப்பா கிட்ட சொல்லிட்டியான்னு கேட்கும்போது, அண்ணன் நான் சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு பயமா இருந்தது, நான் இன்னும் கூட அப்பா கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி தம்பி சொல்றான். பாவி சொல்லிட்டேன் தானே என்கிட்ட சொன்ன அப்படின்ற மாதிரி இவருமே அப்செட் ஆகுறாரு. சரி வாங்க பாத்துக்கலாம்ன்ற மாதிரி தம்பி உள்ள கூப்பிடுறாரு. அப்பாவோட பேரு ராமையா அப்படின்றது. அப்பாவை பார்த்து இந்த அனிருத் லைட்டா ஸ்மைல் பண்றாரு. ஆனா அப்பா கோவப்பட்டு வேகமா அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. எதுக்காக இவன் வந்தான்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, எல்லாரையும் பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. தங்கச்சியை பொறுத்த வரைக்கும் போன் மூலியமா பேசலாம் செய்வா போல, அதனால இவங்களை பார்த்து ஸ்மைல் பண்றா. ஆனா மத்த எல்லாருமே பயங்கரமா முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவதான் அந்த பொண்ணு போலன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்கார்ல, சின்ன பையன் கிட்ட பேசுறாரு. யார கேட்டு அவனை வர வச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்பா அண்ணன் இல்லாம எப்படிப்பா தங்கச்சி கல்யாணத்தை பண்றது, நான் அதனால தான் வர வச்சேன் அப்படின்ற மாதிரி இந்த தம்பியும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அப்பா இருக்கார்ல, கோச்சுக்கிட்டு வேகமா உள்ள போயிடுறாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அனிருத்துக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம வந்ததுல அப்பாக்கு விருப்பம் இல்ல போல, பேசாம நம்ம திரும்பி கிளம்பிட்டா என்னன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப கிளம்புறதுக்காக நடக்கும் போது தங்கச்சி வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அண்ணன் கல்யாணத்தை பார்க்காம நீ எப்படி போவ, கண்டிப்பா நீ இருக்கணும் அண்ணி, நீங்களும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. இப்ப கொஞ்ச நேரத்துல லேடிஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஓஹோ இதுதான் அந்த பொண்ணா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. 2 வருஷம் வீட்டுக்கு வராம இருந்தவரு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காரு போல. இப்ப எல்லா லேடிஸும் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. இதை தாண்டி இந்த வீட்டோட மாப்பிளையா புஜ்ஜி ராஜுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருமே கேள்வி மேல கேள்வி கேட்கறாரு. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அதே மாதிரி பாட்டியை பொறுத்த வரைக்கும் நீ என்ன கேஸ்ட் அப்படின்றத சுத்தி வளைச்சு கேட்டுட்டு இருக்காங்க.
நான் வந்து எப்படிப்பட்டவன் எனக்கே தெரியாது, என் பேரண்ட்ஸ் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க, ஆசிரமத்துல தான் வளர்ந்தேன்ற மாதிரி இவங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றாங்க. ஆக்சுவலா வீட்டை சேர்ந்த எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் மாதிரிலாம் பண்றாங்கல்ல, இதை பத்தி இவங்களுமே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என் ஃபேமிலியை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எப்படியாவது என் ஃபேமிலியை சேர்ந்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, கவலையே படாதீங்க, ஏதாவது பண்ணி அவங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இந்த ராமையாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியில முக்கியமான பதவியில இருக்காரு. அந்த கட்சியை சேர்ந்தவங்க எம்எல்ஏவை முடிவு பண்ணலான்ற மாதிரி ஒரு மீட்டிங்கை பிளான் பண்ணியிருக்காங்க. சுப்பிரமணியன் ஒருத்தர், அவர் தான் எம்எல்ஏவா மாறணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாரு. இவரோட ஆளுங்களை எல்லாம் தூண்டி விட்டுருப்பாரு. இப்ப ராமையா பேசிட்டு இருக்கும் போதே நிறைய பேர் சுப்பிரமணி சுப்பிரமணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது எம்எல்ஏவா யாரை போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே எல்லாருமே சுப்பிரமணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சுப்பிரமணியோட பிளான்ன்றது ராமையாக்கு தெரியுது. சுப்பிரமணியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இல்லீகல் வேலை எல்லாம் பண்றவரா இருப்பாரு. இவருக்கு போய் எப்படி நம்ம எம்எல்ஏ பதவி தரது, அதனால தலைவர்கிட்ட பேசி முடிவெடுத்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நான் தலைவர்கிட்ட பேசிட்டு சொல்றேன்ற மாதிரி மீட்டிங்கை முடிச்சிடுறாரு. அனிருத்தோட தம்பியா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, இவர் பேரு சரத் அப்படின்றது. சிஎம்ஏ இந்த இடத்துக்கு வரப்போறாரு போல, அதனால நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுலாம் பண்ணணும், பாதுகாப்புக்கான எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட இவர் வேலைலாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப ஜெயில இருக்க ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் முக்கியமான கேரக்டர். இவர் பேரு கருணா அப்படின்றது. கருணா ஜெயில இருக்கவங்க கிட்ட இவரோட பாஸ்ட் லைஃபை பத்தி சொல்றாரு. நிறைய கொலைகள்லாம் பண்ணியிருக்காரு போல. கேட்கறவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. இப்ப கருணாவை பாக்குறதுக்காக ஆள் ஒருத்தன் வந்திருக்கான். ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோயின் ஒருத்தன் எட்டி எட்டி பார்த்தான் பாத்தீங்களா, அவன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்தவன் என்ன சொல்றான்னா, ஜான்சியை பார்த்தேன், ஜான்சி மாதிரி ஒருத்திய பார்த்தேன்ற மாதிரி சொல்றான். ஏண்டா ஜான்சி மாதிரி ஒருத்திய பாத்தியா இல்ல ஜான்சியை தான் பாத்தியா, அவளை ஃபாலோ பண்ணி அவளை பத்தி தெரிஞ்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு கிராமத்துல வச்சுதான் பார்த்தேன், நான் இப்ப வேணா போய் அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சீக்கிரமா அவளை பத்தி தெரிஞ்சுக்கோ, என்கிட்ட சீக்கிரமா வந்து சொல்லு, ஜான்சியா இருந்தா எனக்கு வேணும்னு சொல்றாரு. நம்ம ஸ்வர்ணாக்கு ஏதோ பாஸ்ட் இருக்கு போல. இப்ப சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாங்க. அப்படி முழிச்சவங்க லேட் ஆயிருச்சு, நம்ம சீக்கிரமா போனோன்ற மாதிரி வேகமா ஒரு சாரிக்கு மாறிட்டு பூஜை நடந்துட்டு இருக்க இடத்துக்கு வராங்க. காலையிலேயே பூஜைக்கு சீக்கிரமா வான்னு சொல்லியிருப்பாங்க, இவங்க கொஞ்சம் லேட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, குங்குமம் வையின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு வைக்கிறதுக்காக வராங்க. எனக்கு இல்லம்மா, இந்த இடத்துல வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பயங்கரமா இந்த பூஜையில சொதப்பிட்டு இருக்காங்க. இவன் என்ன இப்படி இருக்கான்ற மாதிரி பாட்டி சலிச்சுக்கிறாங்க. ஆனா தங்கச்சி இருக்காங்கல்ல, அண்ணி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ற மாதிரி கொஞ்சம் சொல்லி தந்து ஹெல்ப் பண்றாங்க. இந்த வீட்டுல சரத்தோட ஒய்ஃபா ஒரு மருமக இருப்பாங்க. அவங்க பேரு அனுஷியா அப்படின்றது. அந்த அனுஷியா அம்மா வீட்டுல இருந்து இப்பதான் வந்திருக்காங்க போல. வந்தவங்க எல்லார் காலிலேயே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. எல்லாருக்குமே இவங்கள தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க சின்ன மருமக, ஆனா சின்ன மருமகளை தான் வீட்டுல எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு குடும்ப பாங்கா இருக்காங்க. இவ்வளவு மாதிரி ஒரு மருமகளை கூட்டு வந்திருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன்ற மாதிரி பாட்டி பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கிற நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நான் எவ்வளவு பண்ணாலும் அந்த பாட்டிக்கு பத்தவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. உன்னால அனுஷியா அளவுக்கு பண்ண முடியாது, ஆனா நீ ஓரளவுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் என்னால அனுஷியா அளவுக்கு பண்ண முடியாது, என்னாலையும் நிச்சயமா பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே ஓகே ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அனுஷியா விட நம்ம தான் சிறந்த மருமகள்ன்றத ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அனுஷியாக்கு நிறைய விஷயங்கள் வருது, இவங்களுக்கு வரவே மாட்டேங்குது. அனுஷியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா சமைக்கிறாங்க, விளக்க கரெக்டா ஏத்துறாங்க, அது எதுவுமே இவங்களுக்கு வர மாட்டேங்குது. எல்லாருக்குமே அனுஷியாவை தான் பிடிச்சிருக்குல்ல, என்னடா நம்மள எல்லாருமே கொஞ்சம் ஒதுக்குறாங்க, அனுஷியாவையே பாராட்டிட்டு இருக்காங்களே, எப்படியாவது நம்மளும் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா சாவில இருந்து எல்லாத்தையும் அனுஷியா கிட்ட தான் தராங்க. அதே மாதிரி பையன் அப்பா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு, அப்பா சுத்தமா பேசவே மாட்டாரு. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் கிரண் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த கிரண் வீட்டுல இப்பதான் டிவி வாங்கியிருக்காங்க போல. என் வீட்டுல டிவி வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி சந்தோஷமா சொல்றாங்க. கிரண் நீ சந்தோஷமா இருக்க, ஆனா நான் கஷ்டத்துல இருக்கேன், நீ இந்த இடத்துக்கு வந்தா நல்லா இருக்கும், சமைக்கிறதுக்குலாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் வந்துட்டேன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு சமையல் வேலையெல்லாம் யார் பாக்குறதுன்னு கிரண் கேக்குறாங்க. கிரண் நீயும் நானும் அனாத ஆசிரமத்துல இருக்கும் போது என்னதான் கூட்டு போறதுக்கு அந்த குடும்பம் முடிவு பண்ணாங்க, ஆனா நான் ஒன்னு அனுப்பி வச்சேன், இந்த மாதிரி ஒரு லைஃப் உனக்கு கிடைச்சதுக்கே நான் தான் காரணம், எனக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி ரொம்ப நடிக்காத, நான் வந்து சேர்றேன் அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றாங்க. இப்ப கிரண் இருக்காங்கல்ல, இவங்களை பாக்குறதுக்காக இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா என் வீட்டுல உன்னை தங்க வைக்க முடியாது, என்ன சொல்லி தங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால ஹோட்டல்ல தான் தங்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டொக்கு ஹோட்டலுக்கு கூட்டு வந்து காட்டுறாங்க. இது இங்க போய் தங்கணுமா அப்படின்ற மாதிரி கிரண் கொஞ்சம் சலிச்சுக்கிறாங்க. கொஞ்ச நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இந்த ராமையாவை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ சீட்டை வேற ஒருத்தருக்கு தரதுக்கு முடிவு பண்ணிருப்பாரு. இது அந்த சுப்பிரமணிக்கு தெரிஞ்சிருது இல்ல, சுப்பிரமணி கொஞ்சம் மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. கூடிய பையன் அனிருத் இருக்கார்ல, என் அப்பா கிட்ட மிரட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் குரலை கொடுக்குறாரு. இவங்கிட்ட என்ன பேசிட்டு இவங்கிட்ட எல்லாம்
எதுவும் பேச தேவையில்லை அப்படின்ற மாதிரி ராமையாவும் எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புறாரு. இந்த சுப்பிரமணி செம்ம கடுப்பாவுறாரு. ஆக்சுவலா ஏற்கனவே ஒருத்தன் ஹீரோயினை பார்த்தான் பாத்தீங்களா, அவனை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் ஜான்சியா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறான். அவங்கள தேடி திரும்பி இந்த கிராமத்துக்கே வந்திருக்கான். நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு கிரணை கூப்பிட்டு மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. சமையல்ல சில டிப்ஸ் எல்லாம் சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க மார்க்கெட்ல பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். ஏற்கனவே குறுகுறுன்னு பார்த்தது இவன் தானே, எதுக்காக திரும்பி நம்மளே பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. வா கிளம்பலான்ற மாதிரி வேகமா ஃப்ரெண்டை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அவன் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு இவங்களே எதிர வந்து நிக்கிறாங்க. உனக்கு என்னடா வேணும், எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவனுமே நீ ஜான்சி தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஜான்சியா, அது யாருன்னா எனக்கு தெரியாது, தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்ண, உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன மிரட்டலாம் செய்யறா அப்படின்ற மாதிரி இவனுமே கொஞ்சம் பயந்த மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா உண்மையிலேயே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பாஸ்ட் இருக்கு போல, அதை பத்தி தெரிஞ்சது ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும்தான். இப்ப அவங்களுக்கு கால் பண்ணி நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் இவங்க சொல்றாங்க. சரி கவலைப்படாத, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அனுஷியா இந்த இடத்துக்கு வந்துடுறா. என்ன நைட்டு நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறா. தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டாங்க. தண்ணி தான் உள்ளே இருக்கேன்னு கேட்கும் போது இல்ல அந்த தண்ணி காலி ஆயிடுச்சு, அதனால தான் வந்தேன்னு சமாளிக்கிறாங்க. இவங்க என்ன எதையோ மறைக்கிற மாதிரியே தோணுது அப்படின்ற மாதிரி அனுஷியா சந்தேகப்படுறா. அவங்க கிட்ட ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஆனா சரத்து கிட்ட சொல்றா. ஹஸ்பண்ட் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இப்ப மறுநாள் காலையில பார்த்தா நிறைய சமையல் பண்ணி யாரோ வச்சிருக்காங்க. அனுஷியா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கா போலன்ற மாதிரி எல்லாருமே அனுஷியாவை பாராட்டுறாங்க. இல்ல நாலாம் பண்ணலன்ற மாதிரி அனுஷியா சொல்றா. அப்பதான் டயர்டா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. நான் தான் காலையிலேயே எந்திரிச்சு இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்றாங்க. இது நீ இவ்வளவு விஷயத்த பண்ணியான்ற மாதிரி குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா உண்மையில நடந்தது என்ன தெரியும், இவங்களுக்காக கிரண் ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காங்கல்ல, அவங்க தான் நைட்ல இருந்தே சமைச்சிருப்பாங்க. அப்படி சமைச்ச எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கிட்ட எடுத்துட்டு வந்து தந்திருப்பாங்க. அவங்க சமைச்சத இவங்க சமைச்ச மாதிரி எல்லாரையும் ஏமாத்துறாங்க. இப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இவங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க. அதே மாதிரி சில விஷயங்களை அவங்க செஞ்சு தராங்க, அதை இவங்க தந்து இம்ப்ரெஸ் பண்றாங்க. அந்த மருமக தானே பேர் வாங்கிட்டு இருந்தா, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுமே பேரெல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அனுஷியாக்கு லைட்டா பொறாமலாம் வர ஆரம்பிச்சிருது. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்பா ஒரு டேப்லெட் எடுக்கும் போது அதை விட இந்த டேப்லெட் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி டேப்லெட்டை வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்பாவும் பையன் தந்த டேப்லெட்டையே போடலான்ற மாதிரி டேப்லெட் எடுத்து போடுறாரு. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருக்க அம்மா பாக்குறாங்க. எப்படியோ ரெண்டு பேருமே சீக்கிரம் சேர்ந்துருவாங்கன்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஜெயில இருக்க கருணாக்கு போன் கால் வருது. இவனுமே ஜான்சியா என்னன்றது எனக்கு தெரியலன்னு அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னடா இன்னும் போட்டு குழப்பிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. அவளை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு பொண்ணை எப்படி சாவடிக்கிறது அப்படின்ற மாதிரி இவன் கேட்கிறான். நீ சாவடிச்சிட்டன்னு வச்சுக்கோ, அவ கண்டிப்பா ஜான்சி இல்ல. ஒருவேளை நீ அவளை சாவடிக்க போய் செத்துட்டன்னு வச்சுக்கோ, அவ கண்டிப்பா ஜான்சி. எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இப்படி சொல்றாரு, ஜான்சி அந்த அளவுக்கு ஃபைட்டரா அப்படின்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். எல்லாருமே பக்கத்து ஊர்ல இருக்க கோயிலுக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போகாதீங்கன்னு ராமையா சொல்லியிருப்பாரு. ஆனா ராமையா கிட்ட சொன்னா விட மாட்டாரு. நம்ம போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த புஜ்ஜி ராஜு இருக்கார்ல, நான் பாத்துக்கிறேன், யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி எல்லாரையும் அந்த கோயிலுக்கு கூட்டு வந்துடுறாரு. இந்த கோயிலுக்கு இவங்க வந்ததுல இருந்து ஆளுங்க சுத்து போடுறாங்க. அதாவது சுப்பிரமணியோட ஆளுங்க இருக்காங்கல்ல, சுத்து போட ஆரம்பிக்கிறாங்க. அனுஷியா மட்டும் கோயிலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. கோயில்ல இருந்து திரும்பி வரும்போது இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப சரத் என்னாச்சுன்னு கேட்கும்போது அங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க. அந்த கோயிலுக்கு போயிருக்காங்களா, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சரத் பயப்படுறாரு. அவனுங்க சுத்து போடுறது ஃபேமிலியில யாருக்குமே ஃபீல் ஆகல, ஆனா நம்ம ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகுது. எதுக்காக இவனுங்க சுத்து போடுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை நடக்க போகுது, இந்த ஃபேமிலியை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோடாலாம் இருக்கும், அந்த சோடாவை வேணும்ட்டே ஒரு இடத்துல தள்ளி விடுறாங்க. இப்ப அந்த சோடால இருக்க பிரஷர் மூலியமா பாட்டில்லாம் அங்கேயும் இங்கேயும் தெரிச்சிட்டு இருக்கு. அந்த கேப்ல இவங்களுமே காருக்கு எல்லாரையும் கூட்டு வந்துடுறாங்க. காரை வேகமா எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு கார்லாம் ஓட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த புஜ்ஜிராஜு ஆச்சரியப்படுறாரு. இப்ப நிறைய பேர் அட்டாக் பண்றதுக்காக பின்னாடி பைக்லயே வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா இடிச்சு இவங்க விழ வச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் யாரு, எதுக்காக வராங்கன்ற மாதிரி ஆளுங்க கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இப்ப இவங்க கஷ்டப்பட்டு காப்பாத்தி கூட்டு போறாங்க. அனுஷியா சமையல் வேலையை முடிச்சிடுறாங்க. வந்தா இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா வந்த எல்லாரையும் போட்டு ராமையா பயங்கரமா திட்டுறாரு. ஆக்சுவலா சுப்பிரமணிய ஆளுங்க தான் உங்களை அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்காக பண்ணீங்கன்ற மாதிரி திட்டுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, புஜ்ஜிராஜு தான் எங்களை வர சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. புஜ்ஜிராஜு ஏங்க என்ன மாட்டி விட்டீங்கன்னு கேக்குறாரு. இல்ல லேடிஸ் பண்ணா கொஞ்சம் திட்டு அதிகமா இருக்கும், உங்க பேரை சொன்னா அவர் திட்டுறதை நிறுத்திட்டார்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா புஜ்ஜிராஜு இதுல கொஞ்சம் கோவப்படுறாரு. இப்ப அனுஷியாவும் உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன், சாப்பிட்டு பாருங்கன்ற
மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே அந்த மூத்த மருமகளை பாராட்டிட்டு இருக்காங்க. எங்களுக்காக பயங்கரமா ஃபைட்லாம் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த மாமியார் இன்னமும் நகையை தராம இருக்காங்க. பொதுவா இவங்களோட நகையை மூத்த மருமக கிட்ட தான் தரணும் போல. ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும் போது தந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இவங்க பையனையும் அந்த மருமகளையும் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது முறைப்படி உன்கிட்ட தான்மா போனோம், இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தராங்க. இவங்களுக்குமே இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தான் இந்த சமையல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டை சேர்ந்த எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள நான் ஏமாத்த கூடாது. இதுக்கப்புறம் நான் எப்படியாவது சின்சியராவே இதை கத்துக்கணும், அவங்க எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃப்ரெண்டு கிரண் கிட்ட இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் சமையலுக்கான வேலையெல்லாம் கிரண் கிட்ட இவங்க வாங்கணும்ல, அதுக்காக கிரணை இந்த வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோயின் நைட்டு நேரம் வெளியே வரும்போது அவன் என்ன பண்றானா அட்டாக் பண்றதுக்காக சட்டுன்னு வரான். இவன் ஏற்கனவே ஃபாலோ பண்ண வந்தானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே சண்டை போடுறாங்க. அவன் ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பான். ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு போடுறாங்க. இவனையும் இங்க இருந்து ஓடுன்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாங்க. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அசிங்கமா போயிருது. அவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு ஆயுதத்தை வச்சு அவங்களை அட்டாக் பண்றதுக்கு ஓடி வரான். அப்ப ஸ்லிப் ஆன மாதிரி பொத்துன்னு கீழே விழுறான். அந்த ஆயுதம் இவனோட வயிற்றுல ஏறி இவன் இறந்து போயிடுறான். அட பாவி, வீட்டுக்குள்ள வந்து இறந்து போயிட்டேன்னு இவங்க பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அந்த நேரம் கிரணும் இந்த இடத்துக்கு வந்து இதை பார்த்து மயங்கிடுவாங்க. இப்ப மயங்கின கிரணை இவங்க எழுப்பும் போது அடிப்பாவி கொலை பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி கிரண் சொல்றாங்க. நாலாம் பண்ணல, அவனே தான் விழுந்து இறந்து போயிட்டான். இவன் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது கிரண்மே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப மூட்டை கட்டி பாடியை கொண்டு வந்துட்டு இருக்கும் போது நைட்டு நேரம் பாட்டி இருக்காங்கல்ல, நடமாடிட்டு இருக்காங்க. இந்த கிளவி வேற இப்ப நடமாடுறாளே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க படுக்க போனதுக்கு அப்புறம் இவங்க மூட்டையை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இப்ப கார்ல இங்க இருந்து பாடியை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப காலையில கரண்டி வளைஞ்சிருக்கு. புஜ்ஜி ராஜுவும் அனுஷியாவும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. யாரு வளைச்சிருப்பான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தானே பண்ணாங்க, ஹீரோயின் தெரு தெருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. நம்மளை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோயின் சண்டைலாம் போட்டிருக்காங்க அப்படின்றது கிரணுக்கு தெரிய வருது இல்ல. நீ எப்படி சண்டைலாம் போட்ட, நீ எதையும் மறைக்கிற சொல்லுன்னு கேட்கும் போது இவங்களுமே பிளாஷ்பேக்க சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஆசிரமத்துல இருந்தாங்கல்ல, அந்த ஆசிரமத்துல இருக்கவருக்கு அந்த கிரண் மேல ஒரு கண்ணா இருக்கும். கிரணை வந்து இவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் மறைச்சு விட்டு ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப கூட்டு போறதுன்ற நிலைமை வரும்போது கிரணை போக வச்சிடலான்ற மாதிரி இவங்க தான் அந்த ஃபேமிலியை கிரணை கூட்டு போற மாதிரி பண்ணிருப்பாங்க. அப்பத்துல இருந்து அந்த சார் இருக்காருல, இவங்கள டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கணும்ன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கு மேல இந்த ஆசிரமத்திலேயே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி கஷ்டப்பட்டு ஆசிரமத்தை விட்டு தப்பிச்சிருவாங்க. அப்படி தப்பிச்சவங்க கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு கூட்டத்தை பாக்குறாங்க. அதாவது புரட்சியாளர்கள் மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பாக்குறாங்க. அந்த கூட்டத்துல தான் கருணான்றவன் இருப்பான். அந்த கருணாவும் இவங்களையே பார்த்துட்டு இருக்கான். இவங்களுமே லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்றாங்க. அந்த கருணா கூட்டத்துல இருக்க ஒருத்தர் இருக்கார்ல, இவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்க தடுத்து அவரோட கதையை முடிச்சிடுறாங்க. நீ சரியான விஷயத்தை தான் பண்ணிருக்கன்ற மாதிரி கருணாவும் பாராட்டுறாரு. நான் போறேன், என் கூட வரியான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கூடயே போயிட்டா என்னன்ற மாதிரி தோணுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்ப அவங்க கூட சேர்ந்து இவங்களுமே புரட்சியாளரா மாறிடுறாங்க. கருணா இருக்கார்ல, எப்படி சண்டை போடணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. இப்ப கருணா மூலியமா பயங்கரமா இவங்களுமே சண்டையை கத்துக்கிறாங்க. கருணாவை இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க. கருணாக்கு இவங்களை ரொம்ப பிடிக்குது. போக போக தான் கருணா ஒரு துரோகின்றது தெரிய வருது. அது என்னன்னா, இந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருப்பான், ஆனா போலீஸுக்கு துப்பு கொடுத்து அவங்களெல்லாம் மாட்ட வைப்பான். அந்த கூட்டத்துல இருக்க நிறைய பேர் சாவறதுக்கே இவன் காரணமா அமைஞ்சிருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இவங்களுமே கருணா நீ பண்றது தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. போக போக கருணா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது என் விருப்பம்படி தான் எல்லாமே நடக்கும், எனக்கு கீழே தான் நீ இருக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாம கருணா பண்ணிட்டு இருக்கிறது தப்பான வேலை இல்ல, இதுக்கப்புறமா இவனுக்கு தொண போக கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்கன்னா, இவனை பத்தின இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. போலீஸ் ரைடுக்காக வரும்போது கருணா மாட்டிடுறான். அவ தான் மாட்ட வச்சிருக்கா போலன்னு கருணா யோசிச்சுக்கிட்டே கிளம்பி இருப்பான். இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் அனிருத்த சந்திச்சேன். நான் சந்திச்சதுலேயே ரொம்ப நல்லவர் அனிருத் தான். இதை பத்திலாம் தெரியவே கூடாதுன்றதுக்காக தான் இப்படி கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் போனதுக்கு அப்புறம் உன் லைஃப்ல நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கன்றது இப்பதான் எனக்கு தெரியுது. நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்ட் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவன் இறந்து போயிட்டான்றது இங்க இருக்க கருணாக்கு தெரிய வருது இல்ல. சோ என்னோட ஜான்சி கடஸ்டா அப்படின்ற மாதிரி கருணா இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்கான். சோ ஜான்சி என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா கருணாக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கும், கருணா என்ன தேடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கருணா ஜெயில விட்டு தப்பிக்கிறதுக்கு பிளான போடுறான். அந்த இடத்துல கேஸ் லீக் ஆகிற மாதிரி வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிடுறான். அப்படி கேஸ் வெடிக்கும் போது அந்த கேப்பை யூஸ் பண்ணி தப்பிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, கிரண் என்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி வீட்டுக்கே கூட்டு வந்துடுறாங்க. கிரண்மே ஹஸ்பண்ட் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் கொஞ்ச நாள் மட்டும் இங்க தங்கிக்கிறேன்ற மாதிரி தங்க ஆரம்பிச்சிடுறாங்க.
கிரண்மே நல்லா சமைப்பாங்கல்ல, அதை சாப்பிடுற எல்லாருமே எங்க அண்ணி மாதிரியே நீங்க செய்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சீக்கிரமா கிரண் கிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கணும்ன்ற மாதிரி ஸ்வர்ணாவும் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. அப்ப ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல அந்த கருணாவோட வாய்ஸ் தான் வருது. ஐயோ கருணா திரும்பி வந்துட்டான் போலியே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அந்த வாய்ஸ் எங்க இருந்து வருதுன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நிறைய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இவங்களும் தடுத்து சண்டை போடுறாங்க. கருணா எங்கன்னு கேட்கும்போது ஆளுங்களும் கருணா கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. ஜான்சி உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆயிருச்சு, இன்னமும் அதே மாதிரி நல்லா தான் சண்டை போடுற, சொல்லி தந்தது நானாச்சு அப்படின்ற மாதிரி நல்ல விதமா பேசுறான். அதாவது இவங்க தான் மாட்டி விட்டாங்கன்றது தெரியாத மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப என்னோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருச்சு, ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன், திரும்பி என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கா, சரி நீ சந்தோஷமா இந்த வாழ்க்கையை வாழு, இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உண்மையை தான் சொல்றியான்னு கேட்கும்போது உண்மையை தான் சொல்றேன் ஜான்சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே நிம்மதியா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜான்சின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்போ உனக்கு ஒரு பெரிய குடும்பம் கிடைச்சிருக்காங்கல்ல, அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது, கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்டைரக்டா மிரட்டுறான்றது இவங்களுக்கு நல்லாவே புரியுது. இப்ப இவங்களுமே அங்க இருந்து இதை யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் வீட்டுல எல்லாமே செட்டில் ஆயிட்டு இருக்கு, நீ எதுக்காக கிளம்பலான்னு சொல்ற, தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்பிக்கலாம் மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. ராமையா ஒரு பெரியவருக்கு தான் எம்எல்ஏ சீட்டு தரதுக்கு முடிவு பண்ணிருப்பாரு. அந்த பெரியவர் எனக்கு வேணான்ற மாதிரி மறுக்கிறாரு. காரணம் அந்த சுப்பிரமணி இவரை மிரட்டி இருக்காரு போல, அதனால தான் மறுக்கிறாருன்றது தெரிஞ்சிருது. இப்ப ராமையா என்ன சொல்றாருன்னா, அந்த சுப்பிரமணி சம்பந்தப்பட்ட எல்லா ஸ்கேமையும் வெளியே கொண்டு வரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சுப்பிரமணியம் அது வெளியே வந்துட்டா பிரச்சனை, அதுக்குள்ள ராமையா கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சுப்பிரமணி கூட சேர்ந்துக்கலாம்ன்ற மாதிரி கருணா இந்த இடத்துக்கு வந்துடுறான். நீ யாரு என்னன்னு கேட்கும் போது கருணா இவனோட பாஸ்ட பத்தி சொல்றான். நான் எப்படி இருப்பேன்றது யாருக்குமே தெரியாது, சோ இவ்வளவு கொலைகள்லாம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இவனை பத்தி சொல்லும் போது, சரி எனக்காக இந்த விஷயத்தை பண்ணு அப்படின்ற மாதிரி சுப்பிரமணியம் சேர்த்துக்கிறாரு. இப்ப ராமையாவும் அந்த சுப்பிரமணி சம்பந்தப்பட்ட எல்லா ஸ்கேம் டாக்குமெண்ட்டையும் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது ஹெல்ப் வேணுமா மாமா, நான் பண்ணவா அப்படின்னு கேட்கும்போது, இந்த விஷயத்தெல்லாம் பண்ணித்தாமான்னு கேட்கும்போது இவங்களுமே சூப்பரா பண்ணி தந்துடுறாங்க. இப்ப காலையில அபிஷியல் கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இவருமே கிளம்பிட்டு இருக்காரு. இவங்க எல்லா விஷயத்தையும் எடுத்துலாம் தந்துட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பி போனதுக்கு அப்புறம் வீட்டுல ஒரு மார்க் போட்டிருக்கிறத கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கருணா யாரையாவது டார்கெட் பண்றானா இந்த மாதிரி மார்க்க போடுவான். அப்ப கருணா நம்ம வீட்டுல யாரையோ டார்கெட் பண்ணிருக்கான் போலியே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஸ்வர்ணா கிளம்பலான்னு நினைக்கும் போது வீட்டை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, நீ மீன் நல்லா செய்வலமா, எங்களுக்கு செஞ்சு தரியான்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே கேக்குறாங்க. சரி ஓகேன்னு இவங்க மார்க்கெட்டுக்கு கிளம்புறதுக்காக வண்டி எடுக்கிறாங்க. அப்ப அனுஷியா இருக்காங்கல்ல, நீங்க மீன் வாங்குறத நானும் பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்க கூட டிராவல் பண்றாங்க. கொழுந்தனை ஒரு வேலை டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. சரி அந்த இடத்துக்கு போலான்னு போயிட்டு இருக்காங்க. இல்ல அவன் கொழுந்தனை டார்கெட் பண்ண வாய்ப்பு இல்ல, வேற யாரையாவது டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஹஸ்பண்டியே டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஹஸ்பண்டோட இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இல்ல ஹஸ்பண்ட கூட டார்கெட் பண்ண வாய்ப்பு இல்ல, நம்ம மாமனாரை டார்கெட் பண்ணதான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மாமனாரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. குழப்பத்துல மாத்தி மாத்தி போயிட்டு இருக்காங்க. கூட வந்துட்டு இருக்க அனுஷியாக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எங்க தான் மீன் வாங்க போறீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நான் மீன்லாம் வாங்க போறது இல்ல, அதே மாதிரி எனக்கு சமைக்கலாம் தெரியாது, நான் ஏமாத்திட்டு தான் இருக்கேன், இதை நீ யார்கிட்டனாலும் போய் சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதாவது மாமனாருக்கு எப்படி பிரச்சனை வரப்போகுது, இந்த ஏரியால ரவுடிங்க நடமாட்டம் ஏதாவது தெரியுதா அப்படின்ற மாதிரி தான் சுத்தி முத்தி இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பஸ் இருக்கு, அந்த பஸ்ஸுக்குள்ள நிறைய ரவுடிங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவனுங்க தான் அந்த ஆளுங்க போலன்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. பஸ் எடுத்துட்டு கிளம்புங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கிளம்ப முடியாது, என்ன செய்வ அப்படின்ற மாதிரி ரவுடிங்க நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது வேலைக்காவது, சண்டை தான் போடணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரவுடிங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப வண்டி எடுறான்ற மாதிரி டிரைவர் கிட்ட மிரட்டும் போது அவனுமே வண்டி எடுக்கிறான். இப்ப வண்டியில போயிட்டு இருக்கும் போதே எல்லாரையும் அடிக்கிறாங்க. ஆக்சுவலா ராமையாவை அட்டாக் பண்ற மாதிரி தான் பிளான் இருந்திருக்கும். அந்த பிளான் சொதப்பிக்குது. என்ன பிளான் சொதப்பிருச்சு அப்படின்ற மாதிரி சுப்பிரமணி இருக்கார்ல, பயங்கரமா இந்த இடத்துல கடுப்பெல்லாம் ஆயிட்டு இருக்காரு. அண்ணன் பிளான் சொதப்பிக்குச்சு அப்படின்ற மாதிரிலாம் கருணா கிட்ட ஆளுங்க சொல்றாங்க. டே அந்த சுப்பிரமணிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன், ஜான்சியை வெளியே கொண்டு வரணும், அதுக்கான விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவன் சொல்றான். சுப்பிரமணிய வேலையை முடிக்கலன்றதுக்காக இவனை போட்டு திட்டிட்டு இருக்காரு. இவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே மாட்டான். அடுத்த பிளான்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அனுஷியாக்கு நம்ம ஹீரோயின் மேல சந்தேகம் இருக்கு, அதே மாதிரி புஜ்ஜிராஜுக்கும் சந்தேகம் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படியாவது ஹீரோயினை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்லன்ற மாதிரி ஃப்ரெண்டை லாக் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீயும் ஸ்வர்ணாவும் பண்ணது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மையை ஒத்துக்கோன்ற மாதிரி ரெண்டு பேருமே கேக்குறாங்க. கிரணுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு போலன்ற மாதிரி சில விஷயங்களை உளர ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஷாக் ஆகுறாங்க. மேற்கொண்டு விசாரிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள கிரண் தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறாங்க.
இப்பதான் வந்து அந்த ஷரத்துக்கு வந்து சில நோட்டீஸ்லாம் வருது. அதாவது சுத்து வட்டாரத்துல இருக்க ரவுடிங்களோட போட்டோலாம் வேணும், அப்பதான் பாதுகாப்பு தர முடியும்னு அந்த போட்டோவெல்லாம் வாங்கும்போது அதுல ஸ்வர்ணாவோட போட்டோ வந்திருக்கு, ஜான்சின்ற பேர்ல வந்திருக்கு. இப்ப ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, நம்ம அடையாளம் எப்ப வெளியாகுமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்வர்ணா கொஞ்சம் பயத்துல இருக்காங்க. அப்ப இந்த குழந்தை வந்து பேசுறாரு, நீ யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நானே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன்ற மாதிரி இவங்களுமே சில விஷயங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு நமக்கு காட்டல. கொஞ்ச நேரத்துல கருணா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாரு என்னன்னு கேட்கும் போது நான் தான் அவளோட மொற பையன், மொற மாமன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியா, வாங்க வாங்கன்ற மாதிரி எல்லாருமே வெல்கம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் வந்து என்ன பண்ண போறான் தெரியலையேன்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. அதே சமயம் கொழுந்தனும் என்ன ஆக போகுதுன்னு யோசிக்கிறாரு. ஸ்வர்ணாவை பத்தி இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி அனுஷியா யோசிக்கிறாங்க. ஆனா இவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஸ்வர்ணாவை அனுப்பி விடுங்கன்ற மாதிரி மட்டும் சொல்றாரு. இப்ப ஸ்வர்ணா பரிமாறுறதுக்காக வராங்க. இப்ப ஸ்வர்ணா கிட்ட கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. நீ எதுக்காக இப்படி பண்ற, போன்ற மாதிரி ஸ்வர்ணா கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாட்டி இருக்காங்கல்ல, உனக்கு நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பா, எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேக்குறாங்க. ஸ்வர்ணா மாதிரி தான் எனக்கு பொண்ணு வேணும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி இவருமே நக்கல் பண்றாரு. இப்ப அந்த புஜ்ஜிராஜு இருக்கார்ல, இவன் மேல கைய வச்சு சகஜமா பேசலாம் நினைக்கிறாரு. ஆனா இவன் கைய முறுக்கி உடைச்சிடுறான். என்ன இவன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி புஜ்ஜிராஜுக்கு இந்த இடத்துல பயம் வருது. இவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான், எல்லாருக்குமே தெரிய பத்திருவான் போலியே அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் யோசிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு தானே சொன்னேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன் கூட வரதான் நல்லா இருக்கும், உனக்கு இந்த குடும்பம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்ல, இதுக்கப்புறம் இவங்க தான் என்னோட குடும்பம், நான் இவங்க கூட தான் இருப்பேன், கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேக்குறாங்க. இப்ப போறேன், ஆனா திரும்பி நான் கண்டிப்பா வருவேன்ற மாதிரிலாம் சொல்றான். மாப்பிள்ள நீங்களே என்ன கூட்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அந்த அனிருத் கிட்ட கேக்குறான். அனிருத்தும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவனை இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காரு. இவன் கண்டிப்பா திரும்பி வந்து பிரச்சனை பண்ணுவான், அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவன் நக்சலைட்டா இருக்கும் போதே உடனே ஒருத்தரை சாவடிக்க மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா துன்புறுத்தி தான் சாவடிப்பான். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான் போல. நம்ம பேசாம எல்லாத்தையும் அனிருத் கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அனிருத்தோட கிளினிக்கு வந்து அனிருத் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அனிருத்துமே இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இவ்வளவு நாள் எதுக்காக என்கிட்ட என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதுக்கப்புறம் அனிருத் நம்மள அவாய்ட் பண்ணிடுவாருன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா அனிருத் இருக்காருல்ல, இப்ப ஃபேமிலியை காப்பாத்துறத பத்தி நம்ம யோசிக்கணும், நம்ம ரெண்டு பேரோட ஃபேமிலி நமக்கு முக்கியம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு என்கிட்ட சில வழி இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா ஏற்கனவே குழந்தைங்கிட்ட இவங்க பேசியிருப்பாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் தப்பானவன்றது எல்லாருக்கும் தெரியாது. அவன் வேற ஒரு கிரைம்காக தான் ஜெயிலுக்கு போயிருப்பான், மத்தபடி அவன் கொலை பண்ணது யாருக்கும் தெரியாது. அவன் போட்டோவை எல்லா இடத்துக்கும் அனுப்பு, அவன் தான் இந்த நபர்ன்றதை வெளிப்படுத்து, அப்ப அவனை எல்லாருமே சேர்ந்து பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் குழந்தைங்கிட்ட சொல்லியிருப்பாங்க. குழந்தனும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பாரு. இன்னைக்குதான் அனிருத் தங்கச்சியோட கல்யாணமா இருக்கும். இவங்களுமே ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. ஆனா இவங்க மைண்ட் முழுக்க கருணாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கு. அப்ப குழந்தை எல்லாமே ஓகே தான், நீங்க ஃப்ரீயா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா இவரு கொடுக்க வேண்டியவங்க கிட்ட கம்ப்ளைண்ட்டை தந்திருப்பாரு. அது மூலியமா அந்த கருணாவை அமைக்கிறாங்க. இவன் தான் கருணா, ஏற்கனவே நிறைய பேரை சாவடிச்சிருக்கான்றதெல்லாம் தெரிஞ்சிருது. அது மூலியமா இவனை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. வேன்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது இவன் சட்டுன்னு ஒரு போலீஸோட கன் எடுத்து எல்லாரையும் ஷூட் பண்றான். இங்க இருந்து தப்பிக்கிறான். ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நான் எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதுதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்றாங்க. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அதனால எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை கேட்டோன்னே சிலர் பயங்கரமா கோவப்படுறாங்க. அப்ப ஒன்னால தான் எங்களுக்கு வந்து எல்லா ஆபத்தும் நடந்ததா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த அப்பா தான் சப்போர்ட் பண்றாரு, அதாவது ராமையா தான் சப்போர்ட் பண்றாரு. நான் நல்லது பண்றது மூலியமா எனக்கு நிறைய எதிரிங்க உருவாகி என்னாலேயே உங்களுக்கு ஆபத்து வந்திருக்குல்ல, என்னால ஆபத்து வரும்போது எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தீங்கல்ல, இப்ப நம்ம வீட்டு மருமகளால ஆபத்து வருது, அதையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாமனாரே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால வீட்டுல இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. சோ வீட்டுல இருக்க எல்லாருமே இவங்களை மன்னிச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து கரண்ட் கட் ஆகுது. நிறைய ரவுடிங்க உள்ள பூர்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அனுஷியா பண்ண விஷயத்துக்காக சாரி கேட்கும் போது ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களுமே மன்னிச்சிடுறாங்க. இப்ப கருணாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆளுங்களை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப வந்திருக்க ஆளுங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அனுப்பிட்டு இருக்கான். கருணாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல, கருணா கேம் மாதிரி தான் இந்த விஷயத்த பண்ணுவான். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா என்ன கஷ்டப்படுத்தணும், அதுக்கப்புறம் என்ன சாவடிக்கிறது தான் அவனோட பிளானு. நீங்க எல்லாம் கிளம்பிருங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல, உன்னை விட்டுட்டு போக முடியாதுன்ற மாதிரி நிறைய பேர் சப்போர்ட்டிவா இருக்கிறதா சொல்றாங்க. இப்ப ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்புறாங்க. நீங்க இங்கெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கோங்க,
நான் மீதி விஷயத்தை பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லா கதவையும் லாக் பண்ணிட்டு ஒரு கதவை மட்டும் திறந்து வைக்கிறாங்க. அந்த கதவு வழியா வரும்போது சண்டை போடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி வர எல்லாரும் கூடயும் இவங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மாமனார் கன்னை வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இப்ப மாமனாரோட கையில ஒரு புல்லட் பட்டுருது. நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம ஹீரோயின் யோசிச்சிருப்பாங்க. இப்ப மாமனார் கையில அடிபட்டுருச்சுல, இதுக்கப்புறமா குடும்பத்தை சேர்ந்தவங்க இங்க இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க, என் மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்கன்னா இங்க இருந்து கிளம்புங்க, இவருக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல இல்ல நீயும் வந்துரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. புரிஞ்சுக்கோங்க, நான் கண்டிப்பா திரும்பி வந்துருவேன், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நிறைய பேர் கிளம்பினாலும் 2 பேர் சப்போர்ட் பண்றதுக்காக வராங்க. ஒன்னு கிரண், இன்னொன்னு அந்த புஜ்ஜிராஜு. உனக்கு லோட் பண்றதுக்காக நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க கன்னுல ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, இவங்க லோட் பண்றதுக்குலாம் ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவனே உள்ள வர மாதிரி இருக்கும் போது மட்டும் அவங்க 2 பேர் கிளம்பிடுறாங்க. இப்ப உள்ள வந்தவன் இவங்க கூட சண்டை போடுறான். மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க கத்திய வச்சு அவன் கழுத்துல குத்துறாங்க, அவன் கன்னை வச்சு இவங்க வயித்துல ஷூட் பண்றான். ஆக மொத்தத்துல இப்ப 2 பேருக்குமே பயங்கர காயம் பட்டிருக்கு. 2 பேருமே அங்க இருக்க தூண்ல சாஞ்ச மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே சாவர தருவாயில இருக்காங்கல்ல, அவன் என்ன சொல்றானா, உனக்கு இந்த குடும்பம் எல்லாம் செட் ஆகாதுன்னு சொன்னேன்ல, உனக்கு ஆபத்துன்னு விட்டுட்டு போயிட்டாங்க பாரு, நான் சொன்ன மாதிரி என் கூடயே வந்திருக்கலான்ற மாதிரி சொல்றான். உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தன் கூட என்னால வர முடியாது. இப்ப நீ செத்து போனா உனக்கு அழுவுறதுக்கு 4 பேர் இல்ல, ஆனா நான் செத்து போனா இந்த குடும்பமே அழுவாங்க, இதுதான் நான் சம்பாரிச்ச விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருமே ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்கல்ல, அப்படியே மயங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே செத்துட்டாங்கன்ற வரை நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. இப்ப மறுநாள் இந்த குடும்பத்தை காட்டும் போது நீயும் வாமா அப்படின்ற மாதிரி மருமகளை கூப்பிடுறாங்க. அதாவது மூத்த மருமகளை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இறந்து போயிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் போன ஃபேமிலியை சேர்ந்தவங்க திரும்பி வந்து இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து காப்பாத்தி இருக்காங்க. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருது. இவங்கள மருமகளா இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இவங்களுமே வந்து நினைச்ச மாதிரி ஒரு லைஃப் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங் இவங்களுக்கு இந்த ரிச்சுவல்லாம் ஒழுங்கா பண்ண தெரியல. இப்ப நல்லா ரிச்சுவலுக்கு பிராக்டிஸ்லாம் எடுத்திருக்காங்க. சூப்பரா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு வேற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அது என்னன்னா வந்து ஃப்ரெண்ட் கிரண் ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்தாங்கல்ல, இப்ப ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு ஒய்ஃபை தேடி வந்துடுறாரு. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் என்ன அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி கிரண் பொய்யா தான் சொல்லியிருப்பாங்க. நீ தான் அடிச்சதா, ஏன்டா ஒரு ஒய்ஃபை போட்டு அடிச்சன்ற மாதிரிலாம் இவரை கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. என்னடி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுல என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இவ வந்தா. ஆசிரமத்துல இருந்ததுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல அதை பத்தி எல்லாம் சொல்லும் போது ஹஸ்பண்டுமே சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.